ஹாய் மக்களே, குட் ஆஃப்டர்நூன். இப்போ டைம் வந்து 1:40 ஆகுது. அனியோதை போய் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். பாருங்கள், இந்த வேகாத வெயிலில் உன்னை போய் கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே தலைவலி வந்துடுது. மூச்சு வேறு வாங்குது. இவன் பேகை வேறு நான் தான் தூக்கியிருக்கேன். டெய்லி இந்த பையன் பேக் என்கிட்ட கொடுத்துருவான். ஒரே ஒரு நாள் நேற்று எடுத்துன்னு வந்துட்டான். அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறான் பாருங்கள் உங்ககிட்டலாம். ஆனால் இது கூட நல்லாயிருக்கு. டெய்லி பேக்கை மாட்டிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா நானே ஸ்கூல் போயிட்டு ஒரு காலேஜை போயிட்டு வர வைப் கிடைக்குது. இப்படியெல்லாம் ஏமாற்றி தான் டெய்லி பேக்கை தூக்கிட்டு இருக்கேன். மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனிருத்துக்கு எஸ்ஓ ஆஃப் ஐசிடி எக்ஸாம் எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்கியா? நான் ஐசிடின்னு சொல்லிட்டேனா? ஐசிஎஸ் நேற்று தாங்க படித்தான். கேட்டால் சூப்பராக எழுதிருக்கேங்கிற. மார்க் வந்துடும். எப்படி நம்ம ஃபோனுக்கே மெசேஜ் வந்துடும், அப்புறம் தெரிஞ்சிடும்ல. நம்ம ஃப்ளோர் நம்ம ஃப்ளோர் வந்து விட்டது. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3:30 தான் ஆகுது. ஆனால் நான் இப்போவே காஃபி குடிக்க போகிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பாடல. மோஸ்ட்லி இப்போல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றது இல்லை. காரத்தால் இந்த கம்பு கஞ்சி இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி கஞ்சி எடுத்துக்கல, டைரெக்டாக சாப்பிட்டேன்னா ஒரு 10:30க்கெலாம் சாப்பிட்டேன். கொஞ்சம் பசிக்குது. ஸோ ஏர்லி டின்னர் முடிச்சுட்டு இப்போ ஒரு காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்ருக்கேன். இல்லை, ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி. ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த காஃபி குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு காஃபி லவ்வருங்கிறத விட நான் ஒரு காஃபி அடிக்ட்டுன்னே சொல்லலாம். காஃபி குடிச்சிட்டு வீட்டெல்லாம் பெருக்கவே இல்லை. கார்த்தாலேருந்து ஒரு வேலை கூட செய்யலை. கடகடன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அனிருத்தை நம்ம வந்து ஃபுட்பால் கிளாஸ் கூட்டிகிட்டு போகலாம். ஓகே, அம்மா அப்பாலாம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்திருந்தாங்க. இந்த 2 மாதமாக ரொம்ப ஜாலியாக போச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா கிறிஸ்மஸ் டிசம்பர் 3rd வீக்லேருந்து இப்போ வரைக்கும் செம்ம ஜாலியாக போச்சு. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து மாமனார் மாமியார் வந்திருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக போச்சு. நான் அவங்க கூட எங்கே போனது, மால் போனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாலாஜி டெம்பிள் போனேன். அதுக்கப்புறம் எங்கடா போனோம்? அப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன். இது எதுவுமே நான் இன்னும் வீடியோவே அப்லோட் பண்ணலை. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் அது வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் அவனை கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் கூட நைட்டு டின்னர்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி 10 days போச்சுன்னே தெரியல. அப்படியே 10 நாள் பறந்து போயிடுச்சு. அதுவும் இந்த ஒரு 30-40 டேஸாக எல்லோரோடையுமே இருந்துட்டு இனிமேல் பார்த்தீங்கன்னா திரும்ப நான் மட்டும் தனியாக இருக்கணும். ஏன்னா ராகேஷ் ஆஃபீஸ் போயிடுவாங்க, அன்னிட்டு ஸ்கூல் போயிடுவான். அப்புறம் நான் மட்டும் இருப்பேன். அதனால் பயங்கர போரிங்காக ஒரு மாதிரி காண்டாக ட்ரையாக இருக்கும். பட் ஓகே தான். ஏன்னா இனிமேல் எக்ஸாம் வந்துடும், அதில் கொஞ்சம் பிஸியாக இருப்போம். அதுக்கப்புறம் திரும்ப சம்மர் வெக்கேஷன் வந்துடும். அப்போ நம்ம திரும்ப ஊருக்கு போகிறோம். ஸோ அதனால கொஞ்சம் என் மனசை நான் அதிடப்படுத்திக்கிட்டேன். சம்மர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா அப்புறம் திரும்ப ட்ரை ஆகிடும். இப்படி தான் போகுது பொழப்பு. திடீர்னு நான் ஹாப்பி ஆகிட்டேன். என்னை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் எல்லாம் அம்மா அப்பாலாம் இன்றைக்கி ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கொஞ்சம் சோகமாக இருந்தது, ரொம்ப ட்ரையாகவும் இருந்தது. அதனால திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மதகஜ ராஜா மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதனால இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மூவிக்கு போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7:50க்கு ஷோ டைமிங் வந்து 7:50க்கு. ஸோ மூவி போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மதகஜராஜா மூவி வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு பொங்கல் அன்றைக்கி 12th இல்லை பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆச்சுல. பட் இங்கே பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகி இப்போ தான் 2 days ஆகுது. நான் ஸ்க்ரீன் கிடைக்கலையா என்னங்கிறது தெரியல. இங்கே தமிழ் மூவிஸ் எதுவுமே வரல. கேம் சேஞ்சர் வரல, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வரல, இந்த மிஸ் யூ படம் அது வரல, எதுவுமே வரலைங்க. ரொம்ப நாள் ஆச்சு தமிழ் படம் வந்து. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து படத்துக்கு போகிறோம். திடீர்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. மக்களே, ஷோ டைமிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்டு 7:50க்கு தான். நான் ஈவினிங் வந்து அனிருத்தை கூட்டிகிட்டு ஃபுட்பால் கிளாஸ் 6 to 7 போகணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து டேரெக்டாக மூவி போகலாங்கிறது பிளானு. நான் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட போகிறேங்கிறத பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹூடு தான் அது. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ஸ்வெட் ஷர்ட்டோ ஹூடோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஹாஃப் லென்த் தான் இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த்து வந்து நல்லா பெருசு. உங்களுக்கு வந்து ஹைட் வந்து நீஸ் லென்த்துக்கு வரும். சிம்பிள்
ஒரு க்ரீன் கலர் ஹூடு, ஃபுல்லாக க்ரீன் பிளெயினு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்ஸ் இருக்குது, காட்டன். இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் அபவுட் யூ. இது சைஸ் பார்த்தீங்கன்னா நான் எல் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம எப்படி உள்ளுக்குள்ள ஒரு டிஷர்ட்டு அந்த மாதிரி போட்டுட்டு தான் போடுவோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, பட் ஓகேவாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்தது. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 2299. பட் நான் வந்து ஒரு 40% ஆஃபரில் வாங்கினேன், மிந்த்ராவில் தான் வாங்கினேன். இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு போகிறேன். ஏன்னா எங்கள் பூனேயில் பார்த்தீங்கன்னா செம்ம குளிராக இருக்குது. நைட்டு எப்படியும் போகிறப்பவும் வண்டியில் போகிறப்ப அந்த பக்கம்லாம் பயங்கர குளிராக இருக்கும், வரப்பவும் நைட்டு 11-11:30 ஆகிடுமா. அதனால இந்த மாதிரி ஹூட் போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த ஹூட் தான் போட போகிறேன். அதே மாதிரியே இந்த ஹூட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வாங்கலை, இது வாங்கி நான் 3 monthsக்கு மேலே ஆச்சு. ஏன்னா வின்டர் வரப்போகுது, நம்ம வந்து இந்த மாதிரி வின்டர் வேர் மாதிரி வாங்கிக்கலாம். ஏன்னா அனிருத்த வேறு டெய்லி நம்ம கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே உட்காரப்ப குளிராக இருக்குமா, அந்த பிளான் பண்ணி வாங்கினேன். பட் அது இன்னும் போடவே இல்லை. நாங்கள் மகாபலேஸ்வர்லாம் போயிருந்தோம்ல, அங்கெல்லாம் பயங்கர குளிராக இருக்கும். அப்போவாது நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம். நான் அதை வாங்கினேன்னா எங்கே வச்சேனே தெரில. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் கொஞ்சம் என்னடா அது ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி தேடி பார்த்தேன் போடலான்னு. அதை எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் தான் திடீர்னு மூவி, இந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ராசியான ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு போடலான்னு யோசித்த உடனேவே வந்து நம்ம இப்போ மூவி போகிறோம். இப்படி தான் நான் நிறைய திங்ஸை வாங்கி வச்சுட்டு மறந்துடுவேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் வரும், ஆமாம் அதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா? பசங்கள்லாம் வார்ம் அப் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே ஜெர்சி போட்டிருக்கிறதுனால ஒரே மாதிரியே இருக்கிறாங்க. வந்த உடனே பேக்கெட்ல இந்த 10 ரூபா கீழே வந்துருச்சு. அதான் ரொம்ப நேரமா தேடிட்டு கிடைக்கல. கொஞ்சம் நவரு. நைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 10:45 ஆகுது. நாங்கள் இங்கே தான் ரோல்ஸ் மேனியால் ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாருங்களேன், என்டையர் ஃபுட் கோர்ட்டே அப்படியே காலியாக இருக்கும். படம் பார்த்துட்டு வந்தாச்சு. படம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, நல்லா சூப்பராக இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்மளை வந்து என்ன சொல்கிறது, ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு தமிழ் சினிமா பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு நிஜமாகவே மூவி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய காமெடி இருந்தது. சந்தானம் சாரோட டைமிங் ஜோக்கெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சுன்னா, கிளாஸ் முடிச்சுட்டு ராகேஷ் எங்களை வந்து பிக் பண்ணுறதுக்கே 7:20 ஆகிடுச்சு. அப்புறம் செம்ம டிராஃபிக்கு. அனிருத் வந்துட்டான். மூவி வந்து 7:50க்கு கரெக்டாக தேட்டருக்கு வருவோமா வரமாட்டோமான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பீக் நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் தான் வந்தோம். 7:50னா நாங்கள் 7:50 2:53க்கு தான் வந்தோம். பட் மூவி ஸ்டார்ட் ஆக உங்களுக்கு 8:03 8:05 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நல்லா இருந்தது, நல்ல ஜாலியாக போச்சு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு திரும்ப நாளைக்கு காலையில் ஸ்கூல். ஆர்டர் நம்பர் தெரியலையே, ஆர்டர் நம்பர் இருக்குமேடா. ஆர்டர் நம்பர் 48. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த டைம் வந்ததே இல்லை, சீக்கிரமாகவே போயிடுவோம். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ 10:45 ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேட்டரில் 10 பேர் தான் இருந்தாங்க. இந்த ஸ்க்ரீனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி தான். ஏன்னா இங்கே தமிழ் ஆளுங்களும் ரொம்ப கம்மியாக, அதனால் இன்றைக்கி 10 பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் வீக்கெண்ட் தான் போகலான்னு நினச்சோம். அனிருத்துக்கு வந்து சண்டே ரிப்பப்ளிக் டே வருதுல்ல, அதில் வந்து அவன் வந்து பாட போகிறோம்னால ஸ்கூல் போகணும். பட் சாட்டர்டே வரைக்கும் படம் ஓடுமான்னு தெரியல. ஏன்னா புக்கிங் வந்து ஓப்பன் ஆகிருந்தது பார்த்திங்கன்னா நாளைக்கு வரைக்கும் தான் இருந்தது. ஸோ இன்கேஸ் வந்து கும்பல் இல்லை அப்படின்னா படத்தை எடுத்தாலும் எடுத்துருவாங்க இங்கே டக்குன்னு. 2-3 டேஸ்லேயே கூட தமிழ் மூவிஸ்லாம் போயிடும். அதனால சரி ஓகே, சிரமம் பார்க்காம இன்றைக்கே வந்துடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாச்சு. இனிமேல் சாப்பிட்டு வீட்டுக்கு போக 11:30 ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா சீஸ் ரோல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அனிருத் வந்து பன்னீர் மக்கானி ரோல் ஆர்டர் பண்ணியிருந்தான். எப்படி இருக்கிற அனிருத்? ஓய்
சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எப்படி இருக்கு? இதெல்லாம் சொல்லணுமா? எப்பவுமே இங்கே தான் வாங்குவோம். இல்லை, இங்கே நம்ம வாங்கினது இல்லைல்ல, அந்த மாலில் வாங்கியிருக்கோம். டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கா? ஆ, ஒரே ரெசிபி வாங்குவோம். ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். இனிமேல் சாப்பிட வேண்டியதான். என்ன பார்த்தாங்க? அந்த பார்பிக்யூவில் வந்து ஒரு மாதிரி சாஸ் போட்டுருவாங்க அவங்களோட. ஓகே மக்களே, மாலை பாருங்க, அப்படியே நிசப்தமாயிடுச்சு. டைம் இப்போ 11 o'clock ஆயிடுச்சு. இங்கே எல்லா கடையுமே இருக்குங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சு சீசன்ஸ் மால் வந்து, இப்போ தான் வரேன். ஒரு 1 yearக்கு மேலே இருக்கும். எல்லா கடையுமே இருக்குது. கீழ் ஆக்சுவலாக ஸ்டார் பஜார் இருந்தது. அங்கே அமனோராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் இருக்கும். வீட்டுக்கு போக இன்னும் 1/2 மணி நேரம் ஆகிடும். 11:30க்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். உள்ள ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் மூடி இருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கல்ஸ் இருக்குன்னு பார்க்கிங் ஏரியாவில். ஒருவேளை எம்ப்ளாயீஸோடு தான் என்னன்னு தெரியல. பார்க்கிங் கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் இந்த சீசன்ஸ் மால் அமனோராலெலாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ்லலாம் பார்க்கிங்கே கிடைக்காது. 2 வீலருக்கும் சரி 4 வீலருக்கும் சரி. குளிராக தான் இருக்கும். பயங்கர குளிராக இருக்கும். தேட்டருள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிராக இருந்தது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஆளே ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. 15 பேர் தான் இருந்தாங்க. சீரியஸாக இதே மாதிரி தான் மார்க் ஆண்டனி படத்துக்கு வந்திருந்தப்போ 10 பேர் தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து மாலுக்கு போகிற வழியில் வந்து இந்த ரயில்வே ட்ராக் இருக்குது. எப்போ இதை க்ராஸ் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து நாங்கள் கேட்டில் மாட்டிகிட்ருவோம். ஆக்சுவலாக படத்தை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொம்ப சூப்பரான ஸ்டோரி லைன் இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அப்படியே ஃப்ளோவில் அப்படியே போகுது. நல்ல ஒரு என்டர்டைனிங்கான மூவி. தாராளமாக ஒரு தடவை போயிட்டு தேட்டரில் பார்க்கலாம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நடித்த நிறைய பேர் இப்போ இல்லை. மணிவண்ணன் சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து மனோபாலா சார் ஆகட்டும், அவங்க ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. திரும்ப அவங்கள எல்லாரையும் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ என்னமோ அவங்களே திரும்ப வந்த மாதிரி இருந்தது. அந்த ஃபீல் எல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீல் குட் மொமெண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தானம் சாரோட கவுண்டர்ஸ்லாம் சான்ஸே இல்லை. எல்லா கவுண்டரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. என்ன சொல்கிறது, ஒரு 12 years முன்னாடி எடுத்த மூவி மாதிரியே இல்லை. அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன, விஷால் சாரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஜாலியாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சும்மா ஜஸ்ட்டு போயிட்டு பார்த்துட்டு ரசிச்சுட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. வேறு அதுதான். இனிமேல் தூங்க போகிறேன் நான். அது அந்த மேப்பில் உனக்கு அப்படி தெரியுது. ஆனால் நல்லா பெருசு. சைனா கூட இது ரொம்ப ஜாஸ்தி. இல்லை சைனா தான் ஃபர்ஸ்ட்டு. பண்ணியாச்சா இந்தியா? ஐயோ, இந்தியா தான் ஃபஸ்ட்டு அங்கே பாப்புலேஷனில். நான் படித்தப்பெல்லாம் சைனா தான் இருந்தது. இப்போ ஓவர்டேக் பண்ணிட்டோமோ நம்ம. ஓகே, அது சும்மா பேசிகிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்தாச்சு. சரி இரு, நான் அதை சரி ஓகே, நான் என்னோட எண் மட்டும் கொடுத்துக்கிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. எண் இல்லைடா, எண்டுடா. கடவுளே, காமெடி பண்ணிகிட்டு இருக்க அனிருத். ஓகே மக்களே, 11:30 மணிக்கு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் தூங்க வேண்டியதான். ரொம்ப டயர்டாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் கண்டிப்பாக சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் and bye.